15 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 15 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், இதனைத் தொடர்ந்து மேலும் விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மழை நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்களை பகிரலாம். தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய விவரங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா பிற்பகல் 1 மணி வரையிலுமான நேரத்தில் தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவுல மழை தொடரக்கூடிய வாய்ப்பும், அதே நேரத்துல புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கிறது என்ற தகவலை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த 3 மணி நேரத்திற்கு நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த புயலுடைய நகர்வுக்கு ஏற்ப இது இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 15 மாவட்டங்களுக்கு பிற்பகல் 1 மணி வரையிலுமான நேரத்துல நமக்கு மழைக்கான வாய்ப்பு தொடரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது இது 590 கிலோமீட்டர் தொலைவுல சென்னைக்கு அருகே வங்கக்கடலில் இருக்கிறதாகவும், அதே நேரத்தில் 400 கிலோமீட்டர் தொலைவு நாகப்பட்டினத்திலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவுல வங்கக்கடல் நிலை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது மிக நெருக்கமாக வரக்கூடிய நேரங்களில் இன்னும் மழையினுடைய வாய்ப்பு தீவிரமடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தற்போது இந்த அறிவிப்புல தெரிவித்திருக்கிறாங்க. மதியம் 1 மணி வரையிலுமான நேரத்துல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் விவரங்களை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. 15 மாவட்டங்களுக்கு இந்த மழைக்கான வாய்ப்புகள் தொடரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சென்னை உட்பட வட கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய வட கடலோர மாவட்டங்களிலும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களிலும் மதியம் 1 மணி வரையான நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவுல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 4 மாவட்டங்கள் சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான அளவிலான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களாக இந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் மழை மேகங்கள் நேற்று இரவுக்கு பிறகாக பெரிய அளவில் நிலப்பரப்புக்குள்ளாக வரவில்லை. கடலோர பகுதிகளை ஒட்டி அது வரக்கூடிய நேரங்கள்ல அந்த மழை மேகங்கள் சென்னைக்கு தெற்கில் செல்வதனால செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அந்த மழை வாய்ப்பு இரவு நேரங்களில் மாறுபட்டதாக சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நிலப்பரப்பு நோக்கி நெருக்கமான தொலைவுக்கு வருவதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய நேரங்களில் அதிகரிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. சென்னைக்கு தற்போதைய சூழல்ல வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கக்கூடிய காலை 5:30 மணி நிலவரப்படி சென்னைக்கு அதனுடைய தொலைவு என்பது 590 கிலோமீட்டர் தொலைவுல தெற்கு திசையில தெற்கு தென்கிழக்கு திசையில வங்கக்கடல் நிலை கொண்டிருப்பதாகவும், நாகப்பட்டினத்திற்கு 400 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது இன்னும் வரக்கூடிய நேரங்களில், அதாவது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகம் என்ற அளவில் அதனுடைய வேகம் அதிகரித்திருந்தது. இதன் காரணமாக அது கரை நெருங்கக்கூடிய நேரம் மிக குறுகிய நேரத்தில் நெருங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் இது கடலிலேயே வரக்கூடிய 30ஆம் தேதி காலை வரையிலும்
இது கடல்லையே நிலை கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தொடர்ந்து இன்று தேதி 27ஆம் தேதி 4 நாட்களாக கடல்லேயே தொடர்ந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறது. இன்னும் இது கரைக்கு மிக நெருக்கமான தொலைவுக்கு வரவில்லை. ஆனால் ஒரு பகுதி மட்டும், அதாவது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய ஒரு பகுதி மட்டும் இலங்கையினுடைய கடலோர பகுதிகளே, அதாவது இலங்கை நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வடகிழக்கு கடலோர மாவட்டங்களோட கடலோர பகுதிகள் மட்டும் அது நெருங்கி மிக நெருக்கமான தொலைவுக்கு வந்திருந்தது. அதாவது அதிகபட்சமாக திருகோணமலைக்கு 150 கிலோமீட்டருக்கு உள்ளான நெருக்கத்திற்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று விடியற்கால நேரங்களில் சென்று தற்பொழுது அதிலிருந்து விலகி வடக்கு வடமேற்கு திசையில தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களை நெருங்கி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காரணத்தினால நமக்கு மழைக்கான வாய்ப்பு படிப்படியாக தீவிரமடைந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்துல நமக்கு மழைப்பதிவுடைய அதிகபட்சம் என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 18 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பதிவை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் நேற்று நமக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் மிக கனமழை என்ற அளவிலான மழைப்பதிவு மட்டுமே நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிக அளவில் அந்த மழைப்பதிவு இருந்ததையும் நாம் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையுடைய பதிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது மிக கனமழை பொறுத்தவரையிலும் 8 இடங்கள்ல மிக கனமழையும் மொத்தம் நமக்கு பல்வேறு மாவட்டங்களுடைய தரவுகள் அடிப்படையில நமக்கு கனமழையுடைய பதிவு என்பது, அதாவது 6 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு கனமழை என்று குறிக்கப்படும். அந்த வகையில் 58 பகுதிகளில் கனமழை பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக மணலி பகுதியில் 13 சென்டிமீட்டர் அளவுல மிக கனமழை பதிவு ஏற்பட்டிருக்கிறது. மற்றபடி சென்னையில் பெரும்பாலான இடங்களுக்கு கனமழை பதிவு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து நமக்கு நாகப்பட்டினம், டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் நமக்கு மழைப்பதிவு இன்றைய தினமும் இருக்கும் எனவும், அதற்கு பிறகாக, அதாவது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் பொழுது சென்னைக்கு அருகே அது வரும் பொழுது மழைக்கான வாய்ப்பு வட மாவட்டங்களில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும், வட கடலோர மாவட்டங்களில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நாளைக்கு பிறகாக மழையினுடைய தீவிரத்தன்மை குறைவதற்கு, அதாவது நாளை மாலைக்கு பிறகாக அதனுடைய தீவிரத்தன்மை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது அனைத்துமே தற்போதைய தகவல் அடிப்படையில் இன்று காலை 5:30 மணிக்கு இருக்கக்கூடிய வானிலை நிலவரப்படிதான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதனுடைய நகர்வு, வேகம், புயலினுடைய நிலை குறித்து இதற்கான மாற்றங்கள் அனைத்தும் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்போ இந்த நிலையில நமக்கு மழைக்கான அளவுகள், இதனுடைய நகரும் திசை, காற்றினுடைய வேகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இது இன்னும் கடலூர்ல நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா, உதாரணத்துக்கு நமக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடக்கத்துல மிக்ஸாங் புயலானது சென்னைக்கு மிக நெருக்கத்தில் வந்திருந்தது. ஆனால் சென்னையில கரையை கடக்கல. அந்த புயல் வங்கக்கடலிலிருந்து நேராக சென்னை நோக்கி வந்திருந்தது. சென்னைக்கு மிக அருகில் வந்துட்டு அந்த மிக்ஸாங் புயல் வடக்கு நோக்கி ஆந்திராவை நோக்கி சென்று கரையை கடந்தது. ஆனா அது போற வரைக்கும் சென்னைக்கு அருகிலேயே மிக நீண்ட நேரங்கள் இருந்தது. அதனால சென்னையில அதிக கனமழைகளை நாம் பார்த்திருந்தோம். பல்வேறு இடங்கள்ல 25 சென்டிமீட்டருக்கு அதிகமாக சென்னையில மழைப்பதிவு போன ஆண்டு இருந்தது. அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தினுடைய 4, 5ஆம் தேதிகள்ல அந்த மழைப்பதிவு இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கிறது தொடர்ந்து கணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதை வானிலை ஆய்வையும் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதனுடைய வலு கூட்டக்கூடிய காரணிகளும் அந்த வலுவிழக்கக்கூடிய காரணிகளும் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து இருந்ததுனால கடந்த 48 மணி நேரத்துக்கு முன்பாக அது உறுதியாக என்ன நிலை எட்டும் என்பதை சொல்ல முடிவதில் ஒரு பெரும் சவால் இருந்தது. அதன் பிறகாக தற்பொழுது அந்த ராஸ்பி விவசாயம் சொல்லக்கூடிய பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெரும் அலைகளிலிருந்து தற்பொழுது விடுபட்டு தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருது. இப்போ இதனுடைய நகர்வு என்பது கணிப்புக்கு உட்படுத்தப்பட்டாலும் வானிலை ஆய்வு மையம் பல்வேறு தரவுகள் அடிப்படையில் தொடர்ந்து இதனுடைய துல்லியமான நகர்வுகளை கொடுப்பதற்காக கண்காணித்து வருவதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதனுடைய நகர்வு என்பது எந்த நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது. தற்பொழுது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில 29ஆம் தேதி இந்த புயல் 29 இரவுக்கு பிறகு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு அருகே வரும்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மீண்டும் வலுவிழக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் இது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதனால தொடர்ந்து இதை கண்காணித்து வருவதாகவும் அதற்கேற்றபடி மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.